கனடாவில் நாங்கள் இருக்க ஹோட்டல் ரூமில் என்ன இருக்குதுன்னு காட்டுறோம். ஃபஸ்ட்டு கதவு பின்னாடியே இந்த எவாக்குவேஷன் பிளான் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா டக்குன்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு. அப்புறம் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ரூம்லேயே இருக்கும், அதை மெயின்டைனும் பண்ணுவாங்க. அப்புறம் கிச்சனும் இருக்குது. நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காஃபி மேக்கர் இருக்குது. காஃபி மேக்கரு கீழே அது கீழேயே வந்து டிஷ் வாஷர் கொடுத்துருக்காங்க. டிஷ் வாஷருக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணுறப்ப அந்த பவுடர் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் சிங்க் இருக்குது. சிங்க்கில் தான் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வு 2 பர்னர் இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்கும். இதெல்லாம் வந்து கிச்சனோடையே சேர்ந்து வந்துடும். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஃப்ரீசர் டைப்பும், கீழே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜும் இருக்குது. அது போக வந்து மேலே வந்து பிரெட் டோஸ்டரு நம்மளுக்கு வேணும்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயே நம்ம எடுத்துருக்கோன்னா, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். பேபியும் வச்சுருக்கனால நம்ம அப்பப்போ அவளுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றனால தான் நாங்கள் கிச்சன் ஃபெசிலிட்டியோடு இருக்கிறத எடுத்தோம். இது போக வந்து கிச்சன் யூட்டென்சில்ஸும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இந்த பாத்திரம், ஸ்பூனு, கரண்டி, அதுக்கப்புறம் இந்த சாஸ் பேனு, அப்புறம் 2 பவுலு, 2-3 பிளேட்டு, இதெல்லாம் வந்து அவங்களோட கிச்சன் செட்லேயே எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் நைஃப் செட்டு கீழே வந்து கொஞ்சம் அந்த பெரிய பாத்திரம் அது மாதிரிலாம் கீழே இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எனக்கு அந்த 2 பாத்திரமே போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண ஏசி, அதுவே ஹீட்டராகவும் யூஸ் பண்ணும். அப்புறம் அப்பப்போ அடிக்க சென்சாரும் அலாரம்